This video is sponsored by Cool Sportswear. Second round USCC CCC first ball wide CC opener Venki non-cycler Raj first over போட்டுட்டு Silva first ball wide தொடர்ந்து 2 wide போட்டுருக்காரு முதல் சிங்கிள் சைக்கிள் ராஜ் இதோ முடிவோட தான் யூஎஸ்சிசி அனுப்பியிருக்காங்க ராஜை முன்னாடி பேட்டை விட்டு பெரிய ஸ்கோர் கொண்டு வாங்க அப்படின்ட்டு அருமையாக கட்டைய வச்சிருக்காரு ஒரு சிங்கிள் அருமையாக தட்டிருக்காரு ஸ்டம்பில் ஒரு சிங்கிள் நிறைய பால் ஸ்விங் ஆயிருக்கு குயிக்காக ஒரு ரன் ஓடிட்டாங்க ரன் அவுட் வாய்ப்பு இன்னொரு ரன் ஓடிருக்காங்க இன்னைக்கு மிஸ்டேக்கில் 2 ரன் டாட் சிங்கிள் ஓவர் போர் முடிவில் யூஎஸ்சிசி 8 ரன் அடிச்சிருக்காங்க விக்கெட் இழப்பின்றி கோயம்புத்தூர் சேர்ந்த யாசர் போட்டுட்ருக்காரு கூல் கிரிக்கெட் கிளப்புக்காக செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே 4 மாற்றிடுவாரா ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப்பு கிடைக்காம போட்டுருப்பாரு யாசர் நல்ல பால் மிஸ் பண்ணிட்டாரு ராஜு டாட் நல்லா இருந்து ஒரு ரன் குயிக்காக ஓடி இருக்காங்க நல்லா த்ரோ அருமையான பந்து அப்பா இவரை ஏன் இறக்கணும் நீ அடிச்சிருக்காருங்க 6 6 வேப்ப மரத்துக்கிட்டே விழுந்துருச்சு அருமையான 6 ஆஜிப்பேட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராஜு அருமையாக போட்டிருக்காருங்க அடுத்த பாலே லைனை மாதிரி ஓவர் 2 ஓவர் முடிவில் யூஎஸ்சிசி 2 ஓவர் முடிவில் 16 ரன்கள் யூஎஸ்சிசி அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பால் சில்வா டு வெங்கி அலம திருப்பி இருக்காரு ஆனால் பந்தில் ஃபேஸ் இல்லாத காரணத்தினால் ஒரு சிங்கிள் நல்ல பாலு நல்ல தட்டு ஆனால் 2 எதுவும் இல்லை டாட் அருமையாக போகிறாருங்க செல்வா ஏன் சொன்னா பிடிக்கிறாரு கேப்பரு கடைசி 2 பந்து விரட்டுறாரு பந்த குயிக்காக ஒரு ரன் ஓடிட்டாங்க ரன் அவுட் வாய்ப்பு ஓடிட்டாங்க நல்ல ரன் நல்ல ஷாட்டுப்பா அடிச்ச உடனே தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக 4 வெங்கிப்பேட்டில் முதல் 4 ஓவர் மொத்தம் 3 ஓவர் முடிவில்
2. நல்ல பெருமாள், கண்டிப்பா குச்சியை ஓடிக்கிற பவுலர், கூலின்குள் கிரிக்கெட் கிளப்பின் ஸ்டார் பவுலர் நல்ல பெருமாள். ஃபர்ஸ்ட் பால் அருமையாக போகிறாருங்க. ஸ்டார் பவுலர்னாலும் செல்லும், அருமையாக போகிறாப்புல. ஃபர்ஸ்ட் பாலே டாட். வைடு. ஷாட் கரண்டா அடிச்சாருங்க. 4. ராஜு பெட்டில் 4. இது புதுசாக இருக்குங்க. ராஜு எப்பவுமே கடைசியில் வந்து 10 பால் பிடிப்பார், 10 பாலில் 30-40 அடிப்பார். ஆனால் இன்றைக்கி அவங்க ஓப்பனிங்கே இறக்கியிருக்காங்க. இந்த ஆர்டர் ஏதோ புதுசாக இருக்குது. ஸ்டெம்புக்கு தான் வருவார். ஷாட், என்ன ஷாட்டுங்க ஒரு ராஜு. ராஜு பெட்டில் இது 2வது 4. ராஜு தான் இப்படி விளாட்றாரா அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கேன். அவர் தான் விளாண்டுட்டு இருக்காரு முக்கியமான மேட்ச்னால. ஷாட், எப்பா ஹாட்ரிக் 4 அடிச்சிருக்காருங்க ராஜு. ஹாட்ரிக் 4 அடிச்சிருக்காருங்க. என்னங்க இது கனவா நினவா? அப்பப்போ கிள்ளி பாருங்க. யூஎஸ்சிசி போல ஒரு டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருக்காருங்க ராஜு. ஹாட்ரிக் 4 வந்திருக்கு. எப்பா 4 4 கணக்கு அடிச்சிருக்காருங்க. நல்ல பெருமாளை. எனக்கு தெரிஞ்சு முதல் 4 வந்துமே 4 4 அடிச்ச பேட்ஸ்மேன் ராஜா தான் இருப்பார். 4 அடிச்சிருக்காரு. இந்த பால் என்ன நடக்குன்னு தெரியல. ஸ்டெம்புக்கு வராருங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்ஸில் ஸ்டெம்பை தப்பித்தது. ஓவர். 4 ஓவர் முடிவில் 39. அடுத்த பவுலர் இறக்கிறாங்க கோயம்புத்தூர்லேருந்து. கோயம்புத்தூரின் சிறந்த பவுலர், சிலம்பட்டியில் கூலின்குள் கிரிக்கெட் கிளப்புக்காக பவுலிங் போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் விங்கி அருமையாக போடுறாருங்க. அருமையாக சிங்கிள் தட்டி கொடுத்துட்ருக்காரு விங்கி. அருமையாக போடுறாருங்க இடத்த பார்த்து. டாட். நேராக அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக அது 4 போகாது. அங்கே ஃபில்டர் போயிட்டாரு. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. 2 ரன் ஓடிட்டாங்க குயிக்கா. நல்ல ரன்னிங் வெங்கி. வெங்கி பாலை ஸ்டாப் பண்ண வெங்கி நல்லா ரன்னிங் எடுத்து 2 ரன்னாக மாற்றிட்டாங்க. குயிக்கா ஓடிட்டாங்க 1 ரன். டாட். நல்லா போடுறாருங்க அவர். வேரியேஷன் போட்டுட்டு இருக்காரு இமான். அடக்கி விட்டுருக்காரு லெக் ஸ்டம்பில். கண்டிப்பாக 1 ரன் ஓடுவாங்க. 1 ரன். மொத்தம் 5 ஓவர் முடிவில் 44. நல்ல ஸ்டார்டிங்னே சொல்லலாம் யூஎஸ்சிசிக்கு. வெங்கடேஷ் ஓய்டு. முதல் பாலை ஒயிடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வெங்கடேஷ். ஸ்ட்ரைக்கில் வெங்கி. அருமையாக தட்டியிருக்காரு வெங்கி. பேட்டில் ஒரு சிங்கிள். தோக்கமட்டையில் ஒரு சிங்கிள் தட்டுறாரு. ராஜு அடிக்கிறாரு. நல்ல பார்ட்னர்ஷிப். பொறுமையாக கொண்டு போகிறாங்க மேட்சை யூஎஸ்சிசி. பால் எந்திரிக்க விடாமல் போட்டு விட்டாரு. டாட். ஷாட். ராஜு 5வது 4 அடிக்கிறாருங்க. 5 4 ஒரு 6 அடிச்சிருக்காரு இது வரைக்கும். பேட்ஸ்மேன் ஏதோ பதட்டத்தில் இருக்காரு. பேட்டிங் ஸ்டைலு வித்தியாசமாக இருந்துச்சு. டாட். அருமையான யாக்கர்பா. ஒரு டாட் நல்லா போட்டிருக்காரு வெங்கி. ஒரு 4 மட்டும் தான் அடிக்க விட்டுருக்காரு. மீண்டும் ஒரு டாட். ஓவர். நல்லா போட்டிருக்காருங்க.
50 ரன் அடிச்சிருக்காங்க. வாட்டர் பாய் கௌதம் உள்ள வராரு. ஃபர்ஸ்ட் பால் அருமையாக போடுறாருங்க. இந்த பால் ஏர்லேயே சுய்யாது, ஆனால் நடந்து 4 ஸ்டெப்பில் வந்து போட்டுட்ருக்காரு இமான். ஒரு ஃபர்ஸ்ட் பால் அருமையாக போச்சு. செகண்ட் ஒன் அழகாக தள்ளி விட்டுருக்காருங்க. அவரோட ரோலை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு வெங்கி. நல்ல த்ரோ அடிச்சு போட்டாருங்க. கண்டிப்பா 6. ராஜு பேட்லேருந்து 2 6 5 4 வந்திருக்கு இது வரைக்கும். நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காரு ராஜு. 38 ரன் கடந்திருக்காரு இது வரைக்கும். வெளியே கீழே எதே ஓடி வந்துக்கிட்டு இருக்காருங்க. ஏதோ கோளாறு சொல்ல போகிறாரு. இது வரைக்கும் நல்லா விளாண்டுக்கு இருந்தார் ராஜு. கோளாறு சொல்லி ஏதாச்சும் செஞ்சு விட போகிறாப்புல. அருமையாக போட்டுருக்காருங்க. அடுத்த பாலே நல்லா பால் போட்டு டாட்டா போட்டு கொடுத்துருக்காரு. லெஃப்ட்லாம் திரும்புறாருங்க ராஜு. டாட் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. குயிக்காக ஓடிட்டு இருக்காங்க. 1 ரன் மட்டும்தான். 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் சொல்லலாம். ராஜு நல்ல ரன்னிங். ஓவர் 39. வெங்கடேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் வெங்கி. ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக கரெக்டு போயிருக்கா. 4 நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. 2 ரன் ஓடிருக்காங்க. அருமையாக போட்டிருக்காருங்க. இடத்த பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு வெங்கடேஷுக்கு நல்லா பால் ஒட்டுது. இது வரைக்கும் அவர் நல்லா போட்டுட்ருக்காரு வெங்கடேஷ். நல்லா தள்ளியிருக்காரு இடத்த பார்த்து. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. ஆனால் குயிக்காக ஓடிட்டுருக்காரு. நல்ல கால். இதில் மட்டும்தான் அடிக்காமல் இருக்காங்க. இவரையும் அடிச்சிட்டாங்கன்னா அடிச்சிட்டாருங்க. நேருக்கு நேரு 6. ராஜிபேட்டில் 6. என்னங்க இது பூரா திருதி பண்ணலாம் அதிர்ச்சியில் இருப்பாப்புல. திருதி பண்ணலாம் அதிர்ச்சியில் இருக்காப்புல. நம்ம ராஜு தான் அப்படி அடிக்கிறானா அப்படின்னு இது வரைக்கும் ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க. சிலம்பட்டி கிரிக்கெட் கிளப்லையும் சரி, யூஎஸ்சிசிலையும் சரி. அடிச்சிருக்காரு. திருப்பி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக கையிலே போய் விழுகும். ஒரு சிங்கிள். நல்ல டால் மேனாக இருக்காருங்க ஃபீல்டர். அருமையாக போட்டுருக்காரு. டாட் ஓவர். சுழல் பந்து வீச்சாளர் வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் இன்னொரு வாய்ப்பு. ஓடிட்டாங்க. 48 ரன் அடிச்சிருக்காரு இது வரைக்கும். அருமையான ஒரு சிங்கிள். 48 அடிச்சிருக்காரு. ஒரு அருமையான பந்து. டாட் தூக்கி போடுறாருங்க. டாட் அருமையா சிங்கிள் தட்டி 49 மாத்திட்டாரு ராஜு பேட்டில். அவர் மட்டும் 49 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் வெங்கி. கண்டிப்பாக கேட்ச் கைக்கே போகுது. விட்டுட்டாருங்க. முதல் முறையாக கேட்ச் விட்டுருக்காரு பிரேம். இது வரைக்கும் நான் விட்டது பார்த்ததில்லை. ஓவர் 9 முடிவில் 73. நல்ல பெருமானம் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வெங்கி. ஃபர்ஸ்ட் பால் எப்போ கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த பால். அழகாக திருப்பி விட்டார். 4. ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் தெரியல வெங்கி. 4. திருப்பி அந்த பக்கம் திருப்பி இருக்காரு. கண்டிப்பாக போயிடும் நினைக்கிறேன். விரட்டி போயிட்டு இருக்காரு ஃபில்டரு. ஒரு சிங்கிள். இந்த பாலே 50 அடிச்சிருவார். நல்ல பாருமால் விக்கெட் எடுத்துருவாரா. திக் திக் நிமிடங்கள்.
லெக் பையில் ஓடிக்கிருக்கு. ஒரு ரன். கைக்கே விழுந்திருக்கு. எடுத்துட்டாருங்க. போன கேட்ச் விட்டாலும் அடுத்த கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காரு. பின்னாடியே ரிவர்ஸ்ஷிப்பே போகிறாரு வெங்கி. பேட்ஸ்மேன் விஜித் இந்த டீமில் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன். இந்த மேட்ச் ஆடி கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக்காக அன்றைக்கி அடிச்சிருக்காரு கண்டிப்பாக. ஒரு ரன். விஜித் பேட்டில் முதல் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. இப்போ அடிக்க விட மாட்டாங்க உங்களுக்கு ராஜா. நல்ல பொறுமாலவே 4 4 அடித்தார். அப்போ கண்டிப்பாக விக்கெட் எடுக்கணும்னு வெறியில் தான் போடுவார். ஒடிச்சு போட்டார். இங்கே வருங்க. என்னங்க இது, சொன்ன மாதிரி ஒடிச்சு போட்டார். 50 ரன் அடிக்காமல் 49 விக்கெட்டை கொடுத்துட்டு போகிறார் ராஜு. வெல் பேட்டிங். அவ்வளோ தூரம் போயிடுச்சுங்க ஸ்டம்பு. இப்போ ஆடி கொடுத்துட்டு போயிருக்காங்க வெங்கியும் ராஜும். அவருக்கு 80 ரன்னு 2 விக்கெட்டு. கடைசி 8 ஓவர். ஸ்ட்ரைக்கில் ருஜித் செல்வா போட்டுருக்காரு 11வது ஃபர்ஸ்ட் பால். அருமையாக தட்டியிருக்காங்க. ஒரு சிங்கிள். ஸ்லோயரை கிண்டி விட்டுருக்காரு கண்டிப்பாக. ஒரு ரன். திருப்பி இறங்கி வந்து அடிச்சிருக்காரு கண்டிப்பாக. ஒரு சிங்கிள் ஓடுவாங்க. ஆனால் 2 ரன் இழுக்கிறாங்க. நல்லா த்ரோ பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள். கேப்பில் அடிச்சுக்காருங்க கவர்ஸில். கண்டிப்பாக அது 4 போகும். 4 அடிச்சோன்னே நின்றுட்டாருங்க. கண்டிப்பாக நான் அடித்தா 4 போயிடுண்டு. பார்த்திபேட்டில் முதல் 4. அப்பா அருமையாக போட்டாருங்க செல்வா. ஸ்டெம்பு ஒட்டி வந்துச்சு. 4th ஸ்டெம்பில் வந்துருச்சு. ஸ்லோயர் ட்ரை பண்ணார். அழகாக அதை ஒரு ரன்னா மாற்றி விட்டார். சிங்கிள். மொத்தம் 11 ஓவர் முடிவில் USCC 88 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழந்து. பந்து வீச்சாளர் சிங்கிள். ஏறி அடிக்க பார்த்தாரு. நல்ல கால், நல்ல ஃபீல்டிங். டாட். மேலே ஏற்றி விட்டாரு. கண்டிப்பாக அவர் கையிலே விழுந்திருக்கு. 6 ஆகி போச்சுங்க. மரத்தில் அடிச்சு மேலே அடிச்சிருச்சுங்க. சட சட சடண்டு. 6. திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டிங் நிப்பாட்டிருக்காங்க. 2 அவுட் வாய்ப்பு. நல்ல த்ரோ. பெருமையான ஃபீல்டிங். இப்போ கரெக்டாக ஆள் போட்டிருக்காங்க. ஆளே எடுக்கலைங்க. அப்படியே நிற்கிறாரு. டாட். திருப்பி ஏறிப்பி வெட்டி விட்டுருக்காரு. கண்டிப்பாக 4 எல்லாம் அடிச்சிருக்காருங்க. ஓவர். 12 ஓவருக்கு 99. ஒரு ஃபர்ஸ்ட் பால் இமான் போட வந்திருக்காரு. அப்பா அடிச்சோன்னே தெரிஞ்சிருச்சுங்க. 100, 120, 150 மீட்டருங்க ஸ்ட்ரைட்ல. 6. என்னங்க USCCக்கு ஏதோ பவர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குயிக்கா எண்டை மாத்திட்டாங்க. ஒரு சிங்கிள். நல்லா பாருங்க ஸ்லோயர். டாட். அடக்கி விட்டுருக்காரு. கேப்பில் கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்களாம். கேப்பில் போயிருக்கு. நல்ல காலு. இப்போ 2 ரன் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக்கில் இருக்காரு ருஜித். அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 1 ரன் ஓடுவாங்க. ஒரு சிங்கிள். லாஸ்ட் 1 பால். அழகாக வெட்டி விட்டுருக்காங்க திருப்பி. கண்டிப்பாக ஒரு சிங்கிள்.
ஓவர். முடிவில் 110. 110. நல்ல பெருமாள் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பெருமாள் ஸ்கோர் போயிட்டுருக்கு அப்படின்னு விக்கெட் எடுக்கிறதுக்காக. இவர் அந்த கேட்ச் கீச்சல் எடுக்க மாட்டார், போல்டு மட்டும் தான் எடுக்கிறாப்ப. உள்ளாண்டு போட்டாலும் கிளியராக வெளியே அடிப்பாப்பில். பார்த்தி ஸ்ட்ரைக்கில். ஃபஸ்ட்டு பால் 14வது ஓவர். ஃபஸ்ட் பால் விரட்டினாப்புல சரியா படலை. பவுன்ஸில் ஒரு டாட் அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக அது கேப்பில் போயிருக்கு. 4. பார்த்திபேட்டில் அருமையான ஒரு கவர்ஸில் ஒரு 4. மீண்டும் ஒரு புல்டாஸ் அருமையாக தட்டி ஒரு சிங்கிள். அடக்கி விட்டுருக்காரு. கண்டிப்பாக ஒரு சிங்கிள். நல்லா ஃபில்ட்ரு, நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பவுன்ஸ் அடிக்கிறாங்க தெரிஞ்சு அவருக்கு. ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் ஒரு சிங்கிள். மீண்டும் குச்சி ஒடிய தெரிஞ்சு டாட். ஓவர். முடிவில் 117. அடுத்த கிரிக்கெட் நண்பர் வணக்கம். வெற்றிகரமாக ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிட்டான். இந்த கிரௌண்டில் ஒரு மேட்ச் நடக்குது, அந்த கிரௌண்டில் மேட்ச் நடக்குது. அதனால் எல்லா வீரரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி அடுத்த தேர்ட் ரவுண்டு செமி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக டோர்னமெண்ட்டை முடிக்கிறேன். அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பரை கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. நண்பருக்கு என்ன கிடைச்சா கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல என்ன ஒரு வெற்றிகரமாண்டா. 991. இன்னும் 9 பேர் அமுக்குனா 1000 பேரை தாண்டுறோம். நண்பருக்கு எல்லாரோட சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரோட உதவியோட நம்ம வெற்றிகரமாக முடிக்கிறோம். நன்றி. ஃபர்ஸ்ட் பால் கடைசி 4 ஓவர். இன்னொரு வாய்ப்பு ஏறியில்லைங்க. செகண்ட் பால் காசா போட்ட போல வெட்டி விட்டுருக்காரு. லெக் ஸ்டெப்பில் ஒரு சிங்கிள். திருப்பி பிடிங்கி போகுது. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் போவாங்க. 2 ரன் இழுக்கிறாங்க கைக்கா. சிங்கிள். கீப்பர் போயிட்டாரு. நல்லா கேட்ச். கேட்ச் எடுத்திருக்காரு. பார்த்தி நல்லா ஆடிட்டு இருந்தாரு. விக்கெட்டை கொடுத்துட்டு போறாங்க. அன்பு தம்பி காட்டு காசே. ஒரு புயல் சூறாவளி வந்துகிட்டு இருக்குங்க. வாய்டு. குயிக்கா 2 ரன் ஓடிருக்காங்க. அது 1 ரன். ஆக்கர் அடிச்சிருக்காரு செல்வா. ஒரு சிங்கிள். ஸ்கோர் ஸ்லோ ஆகுதுங்க. 22. புது ரூல் மாற்றிருக்காங்களா. அந்த ஹெல்மெட் பட்டம் 9 ரன்னா பார்த்துக்கோங்க. ஹெல்மெட்டில் பட்டு 4 போனால் 9 ரன்னு. அதனால் புதுசாக பார்த்துக்கோங்க. வீட்டில் பட்டு 4 போனால் மொத்தம் 9 ரன்னு. அதனால கீப்பர் நிற்கிறவங்க தெளிவாக நிற்கணும். நல்லா பெருமாள் வந்துட்டாருங்க. கடைசி ஓவர் நல்ல பெருமாளுக்கு. அந்தாலே குச்சி அடிப்பார். இந்த பாலையும் குச்சி அடிச்சு விட்டாப்புல. இவர் யார் ஸ்டெம்பை மட்டும் ஓடிக்கிறது வேலையை வச்சுருக்காரு நல்ல பெருமாள். அருமையாக 2 ரன் ஓடுவாங்க கண்டிப்பாக. கேப்பில் 2 ரன் ஓடிட்டாங்க. குயிக் ரன்னுங்க. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. ஆனால் 2 ரன் ஓடிருக்காங்க. காசியும் அப்பும் ஒரு பார்ட்னர்ஷிப், நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க. கடைசி 16 பந்து இருக்குது. ஸ்ட்ரைக்கில் அப்பு நல்ல பெருமாள் போட்டுட்ருக்காரு. ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் 1 ரன். லெக் பையில் ஒரு சிங்கிள்.
அழகா சிங்கிள் தட்டிருக்க 2 ரன் ஓடிவாங்க குயிக்கா 2 ரன் குயிக்கா ஓடுறாங்க 2 அவுட் வாய்ப்பு க்ளோஸாக வந்துட்டாருங்க அவுட்டு நல்ல த்ரோ பண்ணியிருக்காரு சின்ன அப்படின்னு தட்டி விட்டுருக்காருங்க 2 அவுட் வாய்ப்பு இங்கே இருக்காரு புயல் வேகத்தில் வந்து புயல் மாதிரி விழுந்தாருங்க காசி நல்ல ஒரு டைவுண்டு சொல்லலாம் ஒரு விக்கெட்டை காப்பாற்றுருக்காண்டி 28 ஸ்கோரை முழுசாக அனுப்பாடிட்டாங்க உச்சி ஓடிச்சு போட்டாருங்க போல்ட் கேட்ச் தூக்கிட்டு இருக்காரு கீப்பர் போயிட்டாருங்க கீப்பர் கெஸ் பண்ணி அழகாக பிடிச்சாருங்க வந்த உடனே விக்கெட்டை கொடுத்து போறாரு கௌதம் மனோஜ் வந்திருக்காரு ஹாட்ரிக் விக்கெட் எடுக்க விட்டுருவாங்களா வாய்டு வாய்ப்பு டாஸ்ட் மிஸ் ஆகி போச்சுங்க நூலளவில் தவித்தார் மனோஜ் அடிக்க முயற்சி பால் டபுள் இதில் போடுறாரு ஒரு சிங்கிள் டாட் அடிச்சிருக்காருங்க கையிலே போய் விழுந்திருக்கு ஆனால் டஸ்ட் மிஸ் முன்னாடி குத்த விட்டு ஒரு சிங்கிளாக மாற்றி கொடுத்துருக்காரு மனோஜ் ஓவர் கடைசி ஓவரை வந்துள்ளது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸின் யூஎஸ்சிசியும் கூல் அண்ட் கூல் கிரிக்கெட் கிளப்பும் எல்லோர் முடிவில் 132 முழுசாக டவுன் பண்ணிட்டாங்க டாட் இளம் காத்து வீசுதுன்னு வீசிக்கிட்டு இருக்காரு மனோஜ் மீண்டும் ஒரு டாட் 2 அவுட் வாய்ப்பு ரன் அவுட் பால் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் அடிக்க முயற்சி கண்டிப்பாக ஒரு சிங்கிள் காத்த வீசிக்கிட்டு இருக்காரு நீங்களே பாருங்க மக்களே மேனிவிட்டி மக்களே என்ன செய்ய பரதநாட்டியம் ஆடிக்கிறீங்க கண்டிப்பாக 6 வேணும் மனோஜ் உங்கள் டீம் எல்லாம் விரும்புகிறாங்க அடித்து கொடுத்துருங்க அடித்து விட்டாரு இங்கே பிரேம் கையில் போய்க்கிருக்கு எடுத்துருவாரா விட்டுட்டாரு கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க 2 ரன் ஒரு பெரிய செட் போனால் தான் மேட்ச்சு கைக்கு வரும் அடிச்சிருக்காரு ஆனால் அதுவும் 20 மீட்டர் தான் அடிச்சிருக்காரு கையிலே விழுகுது எடுத்து விட்டாருங்க சின்னசாமி கேட்ச் எடுத்துட்டு அழகாக வந்துக்கிட்டு இருக்காரு ஓவர் 18 ஓவர் முடிவில் 135 அடிச்சிருக்காங்க இது ரொம்ப வந்து பின்னாடி மிடில் ஆர்டர்லேருந்து எல்லாருமே ட்ராப் பேக் தான் ஓப்பனர் வந்து நல்லா துவங்கி கொடுத்தாங்க 12 ஓவருக்கு 100 இருந்துச்சு அதுக்கப்புறம் யாரும் அடிக்கலை பரவாயில்ல இதே நல்ல ஸ்கோர் நல்லா போடுவாங்க நம்புகிறோம் USCC. Welcome to Nama Cricket. Subscribe now.